இங்க விஜய் ஒரு பக்கம் குமரன்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சொல்லப்போனா கங்கா தான் குமரனுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் காவேரிக்கு செய்யற மாதிரி இங்க குமரனும் கங்காக்கு செய்யணும். சொல்லப்போனா கங்கா ரொம்பவே பணக்கார பொண்ணு மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப விஜய் தன்னால முடிஞ்ச சப்போர்ட்டை இங்க குமரனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக, இங்க பாருங்க குமரன், கண்டிப்பா கங்காவோட வளகாப்பு நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிறப்பா நடக்கும். அதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கண்டிப்பா தயங்காம என்கிட்ட கேளுங்க. இன்னொரு பக்கம் என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு உதவுறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கேன், அதனால கூச்சப்படாம கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ குமரனும், இல்ல விஜய், நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம், சொல்லப்போனா நானே சம்பாரிச்சு இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மனைவி என்னால எதையும் முடியாது அப்படின்ற மாதிரி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், நான் நினைச்சா எல்லாத்தையும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்பந்தான் அவளுக்கு என் மேலே நம்பிக்கை வரும்ன்ற மாதிரி குமரன் சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு யோசனை ஒன்று வருது. அந்த யோசனைப்படி அவர் செயல்பட்டார்னா கண்டிப்பா குமரனை ஒரு பிசினஸ் மேனா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த பக்கம் குமரனுக்கு கிட்டத்தட்ட காஸ்டியூம் தைக்கிறதுக்காக ஒரு 50 துணி ஆர்டர் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சவங்க மூலமா சொல்றாங்க. இதை கேட்ட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும், நாங்களும் நல்ல டெய்லர் தான் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்க போனாலும் நல்ல டெய்லர் கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களும் இந்த மாதிரி விஜய் சொன்ன சஜஷனை கேட்டுட்டு இங்க குமரனுக்கு கால் பண்ணி ஒரு 50 ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் குமரனும் அதை பார்த்து தயங்கினாலும், ஆனா நம்ம கண்டிப்பா இந்த வளகாப்பை சிறப்பா செய்யணும்னா இந்த மாதிரி இன்னும் அதிக துணிகள் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 50 துணி தைக்கிறதுக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அப்பதான் விஜய்க்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் விஜய்க்கும் ரொம்ப கேஷுவலா இங்க குமரனோட கடைக்கு போயிட்டு இங்க அவங்களுக்கு சின்ன ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனா குமரன் விஜயோட ஹெல்ப்பே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, கூட ஒரே ஒரு பையனை மட்டும் வேலைக்கு போட்டு தைக்கிறாங்க. அப்ப இதை கவனிச்சுட்டு இருக்க நிவீனும் குமரனும் அவங்களால முடிஞ்ச உதவி ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக அவங்க குமரன்ட்ட போயிட்டு எவ்வளவு ட்ரெஸ் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே குமரன் ஒரு 30 ட்ரெஸ் ஒட்டுக்கா கொடுக்குற மாதிரி ஆர்டர் எடுத்திருப்பாரு. இப்போ 50 ட்ரெஸ், கிட்டத்தட்ட 80 ட்ரெஸ் இன்னும் ஒரே வாரத்தில் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் இருக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும், இங்க பாருங்க இந்த கடையோட ஓனர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி குமரன்ட்ட கேட்குறாங்க. குமரனும் அதை சொன்னதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பேசாம வேகமா விஜய் அந்த ஓனர் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து கடை சாவியை வாங்கிட்டு வராங்க. சொல்லப்போனா பக்கத்து கடை இன்னுமே காலியாக தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் இங்க அவரோட ஃப்ரெண்டுங்க மூலமா புதுசாக 2 டைலர் மிஷினை இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கடைக்குள்ளே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆன்லைனில் ஒரு போஸ்ட் போட்டு 2 டைலர்கள் தேவைன்னு சொல்லிட்டு 2 டைலர்களையும் உடனே லோக்கல்ல இருந்தே பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்களையும் இங்கே குமரன்ட்டு கூட்டு போயிட்டு, இங்கே பாருங்க குமரன், இப்போ நீங்கள் எடுத்திருக்க வேலையை ஈஸியாக முடிக்கணும்னா கண்டிப்பாக இவங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குமரனும், விஜய் ப்ளீஸ் விஜய், நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நானே தனியாக முயற்சி பண்ணி மேலே வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயும், குமரன் நான் ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் சும்மாலாம் செஞ்சு கொடுக்கல, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட 50,000 ரூபாய் நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த 50,000 ரூபாய் கடனை எனக்கு எப்போ வேணாலும் திருப்பி கொடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு மிஷினு, இந்த மாதிரி இந்த கடை, இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு சேலரி இதெல்லாமே இப்போ ஃபஸ்ட் டைம் நானே கொடுத்துருவேன். 2வது டைம் நீங்கள் எனக்கு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்பவே பாடுபடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸை இன்னும் நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு தேவையான கான்டெக்ட்ஸை நான் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் குமரனுக்கு தேவையான எல்லா உதவியும் கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க குமரனோட கடையில இவங்க துணி எடுத்து போடுறது, ஓவர்லாக் அடிக்கிறதுக்காக எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிவினும் விஜயும் சேர்ந்து குமரனுக்கு ஆதரவாகவே அந்த கடையில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா கங்காவும் ரொம்ப கேஷுவலாக இங்கே கடைக்கு பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே குமரன் 2-3 பேரை வேலைக்கு போட்டு அவர் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் இங்கே விஜயும் நிவினும் குறுக்க நடுக்க துணி எடுத்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்சுட்டு இந்த பக்கம் கங்காவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏன்னா இப்போ மறுபடியும் என் புருஷனோட தொழிலை கெடுக்கிறதுக்காக தான் இந்த விஜய் இப்படி திரியிறாரு, இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட குமரன்ட்ட வராங்க. வந்த உடனே, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி குமரனை பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பு கூட்டு போறாங்க கங்கா. அங்கே போயிட்டு குமரன் கிட்ட, என்ன மாமா இது, அவங்க 2 பேர் எதுக்காக உன் கடையில் வேலை செய்கிறாங்க, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கடை ஓப்பனில் இருக்கு, அங்கே 2 டைலர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ எப்படி சம்பளம் கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே குமரனும், இங்கே பாரு கங்கா, நான் ஒரு சினிமா ஆர்டர் எடுத்திருக்கேன், சொல்லப்போனால் ஒரு 50 காஸ்டியூம் நான் தைச்சு கொடுக்கணும், அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு நான் ஆளை போட்டு வேலை செஞ்சாதான் என்னால் ஒரு வாரத்துக்குள்ள அந்த காஸ்டியூமை தைச்சு கொடுக்க முடியும், அதனால இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப்பா விஜய் நிவின் தான் ஒத்தாசியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட கங்காவும், எனக்கு தெரியுமாமா, கண்டிப்பா அந்த விஜய் பணத்தை மர காட்டுறதுக்காகவே உங்ககிட்ட பணத்தை நீட்டிருப்பாரு, நீங்க அந்த பணத்தை வாங்கி பக்கத்தில் 2 பேரை டைலர் போட்டு இப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கடைசியில் அவர் நம்ம வீட்டில் சொல்லுவார், இந்த மாதிரி குமரனை மேலே உயர்த்தி விட்டது நான் தான், அவர் கடையை ரெடி பண்றதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன்ற மாதிரி வீட்டில் பீத்த போறாரு. நீ இதை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு நான் அவமானப்பட்டு கூனி உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோச்சிட்டு அங்கிருந்து பார்க்குறாங்க. ஆனா உடனே குமரனும், முதல்ல நில்லு கங்கா,
என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி வந்து விஜயத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க, அவர் எந்த ஒரு தப்பும் எனக்கு செய்ய கிடையாது, நான் இப்போ அவர்கிட்ட வாங்கியிருக்க பணம் கூட எனக்கு அவர் கடனாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட கங்காவும், அப்போனா இன்னுமே நீங்கள் விஜயோட உதவியில் தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் தனியாக சுயமாக எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மறுபடியுமே குமரனை அவமானப்படுத்துகிறாங்க. குமரன் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் இந்த வேலையை நம்ம முடிக்கணுன்ற மாதிரி இங்கே வளகாப்புக்கு பணம் தேவைன்ட்டு ஒரே மோட்டிவேட்டடாக கங்காவை பற்றி சுத்தமாக கண்டுக்காம அவர் பாட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் நிவின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் குமரன் மட்டும், விஜய் நீங்கள் போங்க, இன்னும் ஒரு 5 துணிக்கு மட்டும் நான் ஓவர்லாக் அடிக்கணும், அது ஒரு 2 மணி நேரத்தில் நான் அடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு அவர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் கங்காவும் குமரன் வீட்டுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்து அவங்க தூங்கியே போயிடுறாங்க. அதே நேரம் நடுராத்திரி தான் குமரன் வருவார். வந்து அவரும் வந்த டயர்டில் படுத்து தூங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இங்கே கங்கா எந்திக்கிறதுக்கு முன்னாடியே குமரன் எந்திரிச்சு கடைக்கு போயிடுவார். இப்படி குமரன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் கங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, நான் போய் இந்த மாதிரி குமரனோட கடையில் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ கங்காவும், இங்கே விஜய் கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட பேச வராங்க. அப்போ விஜயும், இரு காவேரி, நான் உங்கள் அக்காட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போகிறாங்க. ஆனால் இங்கே காவேரிக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அக்கா ஏதோ பேச போகிற போல இருக்கு, ஏதோ சத்தம் போட்டுருவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து போய் விஜய் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கங்காவும், இங்கே பாரு காவேரி, நான் ஒன்றும் உன் புருஷனை இங்கே கடிச்சு வச்சிட மாட்டேன், நீங்கள் இருந்து கிளம்பு, உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவர்கிட்ட நான் பேசணும், அதுக்கு தான் நான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயை தனியாக கூட்டிகிட்டு போய் கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விஜயும், சொல்லுங்கள் கங்கா, எதுக்காக என்ன நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே கங்காவும், ஏன் விஜய் ஏன் இப்படி பண்ணுறீங்க, குமரன் தனியாக சுயமாக முன்னேறதுக்கு வழியை கண்டுபிடிச்சி அவர் புதுசாக வழிகளை கண்டுபிடிச்சி முன்னேறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்னென்னா அவரோட சிந்தனையும் உழைப்பையும் கெடுக்கிற மாதிரி இப்போ பக்கத்தில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ பணம் கொடுத்து குமரனுக்கு ஹெல்ப் பண்ணால் கடைசியில் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சுட்டாடும். நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா பேரும் புகழும் உங்களுக்கும் காவேரிக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட கங்கா சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் கங்கா, நான் இங்கே குமரன்ட்ட கடமாக தான் கொடுத்துருக்கேன், என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். இந்த கடத்தை எனக்கு 3 மாதத்தில் அவர் திருப்பி தரேன் இருக்காரு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் பார்க்குற பிஸ்னஸ்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே பார்த்துட்டு இருக்க ஐடியாஸு ஆர்டர்ஸு இது எல்லாமே அவரே தனியாக சுயமாக நின்று பிடிச்சிருக்காரு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அவருக்கு பண்ணுறேன். நான் இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதுவும் உட்காந்து சும்மா தண்டை சோறு தானே சாப்பிட்றேன். அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை குமரனுக்கு கொடுக்கலான்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் குமரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவரோட பேரு புகழ நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. எனக்கு எப்போவுமே குமரன் வந்து ஒரு பிரதர் மாதிரி, புரியுதுங்களா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே கங்கா இருந்துக்கிட்டு, விஜய் நீங்கள் நடிக்காதீங்க, நீங்கள் இந்த வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி நாள் நீங்கள் சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க. ஆனால் கடைசியில் காவேரிக்கு 4 பவுனில் நீங்கள் செயின் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கொள்ளையாக பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை ரொம்ப ரிச்சாக பார்த்துக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பணத்து முறை காவேரி அங்கங்கே வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கா தெரியுமா. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் கூட 5ஆம் மாதம் எதுக்கு வளகாப்புன்னு என்னோட வளகாப்பை தடுத்துட்டு அவளோட வளகாப்பை வந்து நான் வளகாப்பு வைக்கணுமா, ஏன்னா அவள் அன்னைக்கு ராணி மாதிரி இருப்பா, நான் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்க வேலைக்காரி மாதிரி இருப்பேன், இந்த மாதிரி தான் நீங்களாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா திரும்ப காவேரியை பற்றியும் விஜயை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க. அப்போ விஜய்க்கு இதெல்லாம் கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கங்கா, நீங்கள் ரொம்ப லிமிட் மாரி பேசிகிட்டு இருக்கீங்க, காவேரியோட உண்மையான குணம் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாரு. அப்போ உடனே மறுபடியும் கங்கா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் மனைவியை பற்றி உங்களுக்கு தான் தெரியாது, சொல்லப்போனால் அவள் என்னோட தங்கச்சி, அவள் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நிவினை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதுகிட்டுன்னா, ஏன் நிவினோட நிச்சயம் நடந்தப்ப அவள் கதறி அழுததை நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் டோட்டலாக நிவினை மறந்துட்டு உங்கள் கூட வந்துட்டா. ஏன் தெரியுமா, அவளுக்கு இந்த மாதிரி ரிச்சான வாழ்க்கை வேணும், அதுவும் ஒரு பணக்காரியாக வாழணுங்கிற ஆசையில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவள் வயிற்றில் வளர்கிற கரு வந்து இங்கே உங்களுதுன்ட்டு. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, அது நிவினோட தான் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பற்றி யமுனா என்கிட்ட ஏற்கனவே பேசிட்டான்னு சொல்லி காவேரியை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசிடுறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு கங்காவா இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணுலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிக்குது. ஆனால் கங்கா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ பெரிய மோசமான விஷயத்தை பற்றி பேசிட்டு அவங்க கில்ட் ஃபீலே இல்லாமல் விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க.